நீங்கள் நினைக்கிறீங்களா நம் வாழ்க்கைகள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பானவை என்று? கடவுள்கள் இருந்தால்தான் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீ சற்றும் கவனிக்கலைன்னால் உனக்கு பாதுகாப்பு இல்லை. உன் கணக்கிலிருந்து பணம் திருடப்படுவது பெரிய பிரச்சனை இல்லை. இது என்னிடம் உள்ளது. உன்னை பற்றி தவறான செய்தி உருவாக்கப்படுவது பெரிய பிரச்சனை இல்லை. அது மார்பிங் என்று வந்துவிட்டது. நீ சொல்றது ஒன்று, அவர்கள் உன் வாயிலிருந்து சொன்னது போல் உன் குரலில்தான் அதை உருவாக்குவார்கள். அதனால நீ பேசாத வார்த்தைகளையும் பேச வச்சுடுவார்கள். கவனமாக இரு. உனக்கு கடவுளின் பாதுகாப்பு தேவை. அதனால்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் சிறகுகளுக்குள் வந்த நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று சொல். அது எல்லாம் மோசடிதான். நாம் எல்லோரும் மோசடியில் இருக்கிறோம். உன் அடிகள் தவறாமல், உன் பிடிவிடாமல், உனக்கு தீங்கு வராமல், உன் கால் சிக்காமல் இருக்க வேண்டும். உன்னை காப்பாற்றும் தேவனே. அதனால தான் தேவனின் உதவி நமக்கு தேவை. தேவனுக்கு பயம் இருந்தால் நீ எப்படி பயப்படுவாய்? பயத்துடன் உன்னை உலகம் எதனால் அச்சுறுத்தும்? அது முழுவதும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது.